எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வெனஸ்டே தேர்ஸ்டே விலாக் தான். வெனஸ்டே வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பவும் துண்டு மீன் பொரிப்பேன். ஆனால் பொரிச்சு வச்ச மீன் வச்சா என் பசங்க குழம்பு மீனை தொடவே மாட்டாக்காங்க. அது வம்பாக போயிடுது. லாஸ்ட்டு மணிக்குட்டிக்கு போடுற மாதிரி ஆயிடுது. மணிக்குட்டிக்கு எப்பவும் தலையை தான் போடுவேன். உடம்பு மிச்சமாச்சுன்னா போடுவேன். அதனால் சரி மீன் குழம்புக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஒரேடியாக எல்லாத்தையும் சேர்த்து குழம்பா வச்சுருவோம், பொரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கூட்டி வைப்போம். இதே மாதிரி தான் எங்கள் அத்தை வைப்பாங்க. நானும் அதே மாதிரி கூட்டி வைப்பேன். அப்போ வந்து தக்காளி ரேட்டு கூடினதுனால சரி தக்காளி போட முடியாதுன்னு சொல்லிட்டு மாங்காய் 2 பீஸ் கட் பண்ணி போட்டேன். சின்ன வெங்காயம் வெட்டி போட்டுக்கிட்டேன். தேங்காய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடி இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு மசாலாவும் போட்டு உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா தீயை கூட்டி வச்சுருப்பேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்ச பிறகு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சரி எப்பவும் போல் கடைசியில் தான் தாளிக்கும் போது கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதில் ஊற்றி வச்சுட்டேன். பசங்க அன்றைக்கி நைட்டு வந்து எப்பா மீன் குழம்பு ஒன்று சாப்பிட்னாலே முகம்லாம் மாறி தான் போகுது. சின்னதெல்லாம் எனக்கு மீன் குழம்பே வேண்டாம், எனக்கு தோசை தாங்களேன் அப்படின்னுச்சு. நான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி மீன் குழம்பு தான் கொடுத்தேன். அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரீ டைமில் அவங்க வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கீரையெல்லாம் ஆஞ்சி வச்சிட்டேன். மாதுளம்பழம் ஊற்றி வச்சுட்டேன் ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு. அடியில் உள்ள பாக்ஸில் ரைட் சைடு இருந்ததுல அது கேரட்டு, புது கேரட்டு. இப்போ சீனி அரைக்காய் வந்து லாஸ்ட் தான் எப்பவும் பொரியல் வைக்கிறனால அதை அடியில் வச்சுட்டேன். இந்த பிளாக் கலர் பாக்ஸில் வந்து மிளகாவை காம்பு அரைஞ்சி வச்சுட்டேன். கீழே உள்ள வெஜிடபிள் பாக்ஸ் பெரிய பாக்ஸில் வந்து புடலங்காவை வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் எங்கள் வீட்டில் எப்போவுமே 3 கிலோ 5 கிலோ அப்படி தான் பல்காக வாங்கி வைப்போம். அப்போ தான் கை குளிர நமக்கு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்து நான் வந்து செடிகளுக்காக ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு இருந்தேன். இந்த வெங்காயத்தை வந்து உட்காந்து தோல் எடுக்க ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படி எடுக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம வெங்காயம் ரேட்டும் கூட, அதே டைமில் வெங்காயம் நிறைய வேஸ்ட் ஆயிரும், ரொம்ப சண்டாயிரும் சொல்லிட்டு தான் தோல் எடுத்துருவேன். அப்புறம் வெண்டைக்காவுமே சரி ஃப்ரைடேக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேர்ஸ்டேவே கொஞ்சம் நல்லா கழுவி துணியில் எப்போ இப்படி தான் உலர வைப்பேன். ஏன்னா நம்ம ஆன் த ஸ்பாட்டில் கழுவி உலர வைக்கவும் டைம் இருக்காது லஞ்ச் ரெடி பண்ணும்போது. அதே டைமில் கழுவுனோடனே வெட்டி நம்ம வெண்டைக்காய் குழம்பும் வைக்க முடியாது. அந்த கொலகொலப்பு தன்மை வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகி போகாது. அதனால் முந்தின நாளே இப்படி பண்ணிடுவேன். அப்புறம் ஃப்ரீ டைமில் வெங்காயத்தோல் எடுத்தது, ஃப்ரிட்ஜில் உள்ள வெஜிடபிள்ஸை எப்படி எடுத்து வச்சோன்னா அதே மாதிரி மணி பிளான்ட்டு, சின்கோனியம் எல்லாத்தையுமே சரி கழுவி அந்த மண், அந்த அழுகுன அந்த ஸ்கின்னோட தோல் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பெப்பர்ஸில் உள்ள மண்ணெல்லாம் கழுவிட்டு ஃபில்ட்ரு வாட்டர் மாற்றிட்டு அப்புறம் எங்கள் குட்டி மணி என்ன பண்ணிச்சுன்னா நான் சன்னலில் வச்சுருக்கும்போது பாருங்கள் இலையை எப்படி பிச்சு எரிஞ்சிட்டுன்னு மணி பிளான்ட்டு. நல்ல வேளை பாட்டில்ஸ் எதுவும் உடையலை, அதனால் உள்ளேயே மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டில்ஸை இடம் மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே உங்களுக்கு நான் ஒரு ஸ்டோரியும் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதாவது ஒரு ஃபேமிலியில் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அமையலைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதை தான். ஒரு ஃபேமிலி இருக்குங்க. அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாள். நல்லா எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பாள். அவங்க அப்பா வந்து ஒரு கட்டட தொழிலாளி, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனால் எனி டைம் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா பழைய கதை பண்டைய கதையெல்லாம் சொல்லி 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 சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவும் கூட கூட பதிலுக்கு பதில் பேசுவார். இதை பார்த்துட்டே இருந்த அந்த பொண்ணுக்கு வந்து படிப்பிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்கிறது, கிளாஸில் மற்ற பிள்ளைங்கக்கிட்ட பேசாமல் இருக்குது, படிப்பும் படிப்படியாக குறைஞ்சி அவள் மார்க்கு கம்மியாக எடுத்தது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா வீட்டுக்கு வராங்க. பாப்பாட்ட பேசுகிறாங்க. பேசும்போது அந்த பாப்பா சிரித்து பேசாமல் உம்முன்னு இருக்கிறா, அவள் நல்லா படிக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பெரியவங்களில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்போ அவர் அவங்க அப்பா அம்மாவை கூட்டி வச்சு பேசுகிறாரு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எனி டைம் இப்படியே சண்டை போட்டுட்டு இப்போ இருந்தீங்கன்னா, அதுவும் பிள்ளைங்க முன்னாடி இப்படி சண்டை போட்டிங்கன்னா அவள் படிப்பு கெடுறது மட்டும் இல்லாமல் அவளோட மைண்டே ரொம்ப வீக் ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறதுனால எதிர்கால சந்ததியோட லைஃப்பும் போயிடும், உங்களோட நிம்மதியும் கெடும். ஒரு வாழ்க்கை துணை வந்து நல்லபடியாக இருந்தது ஒரு ஃபேமிலியில் அப்படின்னா அந்த வீடே சோலையாக மாறிடும். இதுவே நல்லா அமையலை அப்படின்னா நீங்கள் வாழ்கிற வீடு வந்து ஒரு புலியோட குகையோட வீடு மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்களே யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியுது நம்ம பண்ண தப்பு நம்ம பொண்ணை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு
அதுலேருந்து அவங்க சண்டை போட மாட்டாங்க, நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு நம்ம அப்பா அம்மா நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளும் மற்றவங்ககிட்ட சிரித்து பேசுகிறா. நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் பழையபடி வாங்கிடுறா. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இந்த ஸ்டோரியிலேருந்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, எல்லாருமே தனி குடித்தனம் தான் இருக்காங்க. ஏன்னா வேலை வேறு வேறு இடத்துல இருக்குது, யாரையும் குறையும் சொல்ல முடியாது. ஆனால் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்க அந்த 1 ஹவரோ இல்லை ஒரு 1/2 ஹவரோ அந்த குழந்தைங்க கூட இருக்கும்போது சண்டை போடாமல் நல்லா சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருந்தால் குழந்தைங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன். இதில் மட்டும் பெப்பல்ஸ் எனக்கு பத்தலை, அதனால் இதை அப்படியே எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். பெப்பல்ஸ் ஏற்கனவே ஒரு பவுலில் போட்டிருந்தேன்ல, ஃபிஷ் போடுற பவுல் மாதிரி, அதில் அவ்வளோ பெப்பல்ஸ் போட்டால் தான் அந்த சின்கோனியம் பிளான்ட் ஸ்ட்ராங்காக நிற்கிது. முன்னாடி புதினா இலையில காம்பெல்லாம் நான் வச்சுருந்தேன், மண்ணில் தான் வச்சுருந்தேன், நல்லா வந்தது. ஆனால் கீரை செடிக்குள்ளே இருந்ததுனால அது அப்படியே அமுக்கிருச்சு. அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த புதினாவில் உள்ள காம்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருந்தேன். பாட்டிலில் முதல்ல போட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை மண்ணில் ஊனி வச்சுக்கலாம். முன்னாடி முன்வாசலில் வச்சுருந்தேன், போய் எடுக்க கஷ்டமாக இருந்தது. அதனால் அந்த தடவை நம்ம வந்து பின்வாசலில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு கிச்சன்லேருந்து பின்வாசலுக்கு போய் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்